தவம் பண்ணுகிறவர்களுக்கு சாய்பாபா என்பவர் எப்படியாப்பட்ட ஒரு செயலில் உள்ளவர் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. இந்த யோக கலையில் அத்தனை பாரம்பரியத்துக்குள்ள அந்த நுட்பத்திலிருந்து அந்த கலையிலிருந்து தோற்றி வைக்கப்பட்டவர் தான் அவர். அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணுறது அடிப்படையாக பெரிய செயல். ஏன்னா ஒரு இடம் சரியா இருந்தாதான் அந்த இடத்துக்குள்ள வசிக்கிற பல கோடி மக்கள் நல்லா இருக்க முடியும். ஒரு உயர்ந்த ஒரு தேகமே உயர்ந்த சக்தி கொண்ட தேகம், சாதாரண மனித தேகம் இல்லை. அவர் ரெகுலரான அவரோட சமாதி இல்லை. இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கும்போது ஒரு அக்னி நெருப்பு தன்மையை பார்க்க முடியும். இப்போ மின்சாரம்னா அப்படியே இந்த மேக கிளவுட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேக கிளவுடு மாதிரி அப்படி நின்னா எப்படி இருக்கும், அதே கிளவுட் அப்படியே உள்ள போய் சுவாசிக்கும் போது, சுவாசத்துக்குள்ள போகும்போது நமக்குள்ளே ஒரு கரண்டை முழுங்கினா எப்படி இருக்கும். இந்த ஃபீலெல்லாம் அங்க ஏற்படும். ஒவ்வொருத்தட்ட மைக்க கொடுத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ இன்சிடென்ட். எங்க வீட்டில் ஒருத்தர் கூட அந்த உண்மையான தத்துவத்தை அடிப்படையை அப்படியே எடுத்துட்டு போய் சொல்ல முடியாது. நான் சாய்பாபாவை 2 மூச்சுகள்லையும் உள்ளே சுமந்து கொண்டிருக்கிறேன் நான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற அனைவரும் சாய்பாபாவை கையிலையும் தோல்லையும் தலைகளையும் தூக்கி கொண்டு பாரமாக கடவுள் என்று தூக்கி கொண்டே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் யார் முதல் முறையாக அந்த சாய்பாபாவை சுவாசம் வழியாக தூக்கி சுமக்க போகிறான்? இந்த இறை தத்துவத்திலிருந்து தோன்றப்பட்டவரை ஆன்மீக தளத்துக்கு கூட்டிட்டு போய் அவரை ஒரு கடவுள் வழிபாட்டில் வச்சு அவர் ஒரு இறை வழிபாட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு சூழல் உருவாகி போயிடுச்சு. அதனால நிறைய பேருக்கு சாய்பாபாவுடைய ஒரு உன்னதமான செயல் தவம் பண்ணுகிறவர்களுக்கு தெரியல. தவம் பண்ணுகிறவர்களுக்கு சாய்பாபா என்பவர் எப்படியாப்பட்ட ஒரு செயல்ல உள்ளவர் அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. இந்த யோக கலையில அத்தனை பாரம்பரியத்துக்குள்ள அந்த நுட்பத்திலிருந்து அந்த கலையிலிருந்து தோற்றி வைக்கப்பட்டவர் தான் அவர். இந்த தியானத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவரு. ஆனா அவர் இறை தத்துவத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இந்த தவம் பண்றவங்க அவர் அறிய முடியாத, அது வழிபாட்டு தலமா அது மாறி போய் அது வழிபாடா போகும்போது அது வேற ஒரு செயலுக்குள்ள போயிடுச்சு. ஆனா இதுக்கும் இறைக்கும் சம்பந்தமா இருக்கா, இதுக்கும் சாய்பாபாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு யோகிகளும் தோற்றி வைக்கும் போது என்ன செயலாக்கத்துல தோற்றி வைக்கப்படுறாங்களோ அந்த காலகட்டம் என்ன இருக்கோ அதை வச்சுதான் அவங்க தீர்மானிச்சு அதை நடக்கப்படுறது. இந்த காலகட்டத்துல மக்கள் இப்படிதான் அதை ஒரு செயல் நடக்கும்னா அது நடக்கப்படும். சிரிடியை பொறுத்தளவுக்கு அவரு ஒரு இடத்துல மனிதனாக பிறந்தது ஒரு இடத்துல வந்தது அப்படின்னு ஒரு கதைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் வரலாறா, இன்னொரு இடத்துக்குள்ளேயும் அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. அந்த அமர்ந்திருந்தார், கொஞ்ச நாள் இருந்தார், ஒரு இளம் வயதுல இருந்தார், அதுக்கப்புறம் திடீர்னு காணா போயிட்டாரு. திருப்பியும் ஒரு நாள் அவர் கிடைச்சார், அப்புறம் திருப்பி ஒரு பெரிய பணியை செஞ்சார் அப்படின்னு இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு தியானத்துல அவர் ஒரு இறை அவதாரமா நம்ம பார்க்கலாம். அவருக்குள்ள இருக்கின்ற ஒரு உயர்ந்த ஆற்றல், ஒரு உயர்ந்த பவர்ஃபுல்லான ஒரு சோல் அது. இந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய, நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க ஒரு இறை எதற்கு தோன்றப்படுதுன்னா இந்த பேலன்ஸ் பண்ணணும். முதல்ல இந்த ஒரு மனிதர் ஒரு ஆணோ பெண்ணையோ காக்கிறத தாண்டி ஒரு இடத்த பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம நேற்று சுவாச புரட்சி அப்படின்னா அங்க இருக்கிற மக்களை கவர வைக்கிறதுக்காக, மக்களுக்காக அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதோடைய முதல் நோக்கமே சென்னை மாதிரி நகரத்தை அந்த இடத்த பேலன்ஸ் பண்றது அடிப்படையா பெரிய செயல். அது முதல் பணி. அடுத்தது மக்கள் பணி. ஏன்னா ஒரு இடம் சரியா இருந்தாதான் அந்த இடத்துக்குள்ள வசிக்கிற பல கோடி மக்கள் நல்லா இருக்க முடியும். இப்ப நமக்குள்ள அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க ஒரு 300 400 பேர் 500 பேருக்குள்ளதான் வந்திருக்கிறாங்க. ஆனா சென்னையில வசிக்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப அந்த கோடிக்கணக்கான பேர்த்துக்கும்
அவங்களுடைய வாழ்வியல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்வியலை மட்டும்தான் நோக்கி இருப்பாங்க. இஸ்லாமியர் இருப்பாங்க, கிறிஸ்துவர் இருப்பாங்க, இந்துக்கள் இருப்பாங்க, பல சமயங்களை சார்ந்தவங்க, பல தியான குருமார்கள்ட்ட வழிபடுறவங்கலாம் இருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கிற இடத்த எப்படி தக்க வச்சுக்கிறோன்னு தெரியாது. தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு சுண்ணாம்பு அடிச்சுக்கிறதோ, தன்னுடைய கிச்சனையோ பெட்ரூமையோ சுத்தமா வச்சுக்கிறதோ பெரிய மேட்ரு கிடையாது. ஹோல் அந்த இடத்துக்குள்ள கட்டடத்தையே தாங்கி நிக்கிற அந்த இடத்த எப்படி சரியா வச்சுக்க முடியும்? அப்போ ஒரு யோகியாகப்பட்டவன் அந்த இடத்துக்குள்ள சில அதிர்வுகள் இருக்கும்போது பல நாள் பல செயல்களுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள நின்று அந்த அதிர்வுகளை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அவதாரத்துக்குள்ளேயே ஒரு இடத்தை பேலன்ஸ் பண்ணுவது அப்படிங்கிறது அது ரொம்ப அவசியமான முக்கியம். அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணாதான், இப்ப நம்மளை பார்க்க வந்தவங்க ஒரு சின்ன ஒரு கூட்டம் தான். அப்ப பார்க்க வராத மக்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கிருந்து ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை. அந்த இடத்த சமன் செய்து விட்டா அவங்க நம்மள வர வேண்டிய நோக்கம் இல்லை. அந்த இடம் நல்லா இருந்தா கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிர்கள், எத்தனையோ மனிதர்கள் நன்றாக ஒரு செயலாக்கம் பண்ணுவாங்க. இதுதான் நோக்கம், இதுதான் பிரபஞ்சம் நமக்கான ஒரு வழியை, நமக்கான செயலை செய்யுது. அதே மாதிரிதான் அந்த வடிவத்துக்குள்ளதான் சாய்பாபாவை நம்ம பார்க்க முடியும். சாய்பாபாவுடைய செயல், சாய்பாபாவுடைய வடிவம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல பல ஆயிரம் மக்கள்களை ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறத தாண்டி அந்த இடத்த பேலன்சிங்கா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதா அவரோட செயல். அவரு ஒரு உயர்ந்த ஒரு தேகமே உயர்ந்த சக்தி கொண்ட தேகம், சாதாரண மனித தேகம் இல்லை. அந்த தேகம், அந்த உடம்பே மிக சக்தி கொண்ட தேகம். நான் அவரோட சீரடிக்குள்ள 2 இடத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போனேன். அவருடைய ஒரு இளம் வயதுல இருந்துட்டு திருப்பி மறைந்து போயிட்டு திருப்பி ஒரு இடத்துல தோன்று வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த வீர சிவாஜி வாழ்ற அந்த பகுதிக்கு பக்கத்துல ஒரு மலையில, ஒரு காட்டுல ஒரு மாமரம் இருக்கு. அங்க ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அந்த ஒரு வீடு மலை மேல இருக்கு, பாக்கி எல்லாம் நகரங்கள் கீழே இருக்கு. அந்த ஒரு வீட்டுல உள்ளவங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துக்குள் மீண்டும் சாய்பாபா தோன்றினாரோ அந்த மாமரத்தையும், இன்னொரு மரம் இருக்கு, அந்த மரத்தையும் அவங்க பாதுகாத்துட்டு ஒரு சாதாரண இந்திக்கார ஃபேமிலி அவங்க அந்த வாழ்வியலை சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மேலே போனோம். மேலே போய் அங்கே உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த தியானத்துக்குள்ள அந்த இடமே பெரிய வடிவமாக, பெரிய ஆற்றலாக இருக்கு, பெரிய சக்தி வாய்ந்த இடமா இருக்கு. அப்போ அந்த இடத்துக்குள்ள எல்லாம் ஒரு பிரபஞ்சத்தோடைய ஒரு 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 செயல் இருக்கு. இப்ப நம்ம சந்திர மண்டலத்துக்கு நம்ம அங்க போனது கிடையாது, இல்ல பல செவ்வாய்க்கான நம்ம போனது கிடையாது. இப்ப அந்த இடத்துக்கெல்லாம் போனா ஒருவேளை நீங்க எப்படி ஃபீல் ஆவீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரெகுலர் இடத்துக்குள்ள இல்லாம ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தினுச்சு அந்த இடம். ஒரு சாதாரண விவசாயம் பண்றாங்க, சுத்தி மலைகள், அந்த இடத்துக்குள்ள சுத்தி கீழே பார்த்தீங்கன்னா பெரிய தலைநகரம். ஆனா அந்த மலைக்குள்ள ஒரே ஒரு வீடு, 2 மரம், சுத்தி விவசாயம். அந்த இடத்துக்குள்ள அவ்வளவு பெரிய, அது வெறும் வேற ஒரு கிரகம் மாதிரி இருக்கு, வேற ஒரு இடத்துக்குள்ள நம்ம போன மாதிரி இருக்கு. அப்படி ஒரு பேராற்றலை நம்ம அந்த இடத்துக்குள்ள சந்திச்சோம். நம்ம ஒரு ஃபேமிலியோட போயிருந்தோம். அந்த இடத்துக்குள்ள போய் தவம் பண்ணிட்டு திருப்பி அந்த இடத்த பத்தி என்னன்னா, நமக்கு என்னென்னலாம் அந்த இடத்துக்குள்ள இருந்து நம்ம பார்க்கறதுக்கான, சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம பல பிறப்புகள்ல, முப்பிறப்புகள்ல அந்த இடத்துக்குள்ள பெரிய தொடர்புகள்ல இருந்திருக்கும். இன்று நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருந்தாலும், தமிழ்நாட்டுல இங்கிட்டு இருந்திருந்தாலும், நார்த்துல சில பகுதிகளில் பல பிறப்புகள்ல நம்ம பிறந்திருக்கோம், ஒரு வேலைகளை செஞ்சிருக்கிறோம். அதையும் என்னால அங்க உணர முடிஞ்சிச்சு, அந்த செயலையும் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சீரடியில சாய்பாபாவை வழிபடுற இடத்துக்குள்ள அவர் ரெகுலரான அவரோட சமாதி இல்லை. இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கும்போது ஒரு அக்னி நெருப்பு தன்மையை பார்க்க முடியும். நெருப்புன்னா என்னன்னா, நம்ம கலைகள்ல தோற்றி வைத்ததுல சந்திரக்கலை, சூரிய கலைங்கிறது மாதிரி இந்த 2 சுவாசத்துல அவருடைய உடலை எந்த சுவாசத்துல விட்டுருக்காருன்னா, இந்த ரைட் சைட்ல இருந்து சூரிய கலையில இருந்து அவர் உயிரை பிரிச்சு எடுத்திருக்கிறார். அப்ப சூரிய கலையிலிருந்து இந்த உடல்ல இருந்து இருக்கிற அந்த சக்தியை எடுத்துட்டு அந்த இடத்துக்குள்ளேயும் என்ன மாதிரி இருக்குன்னா, அந்த சூரிய கலையோடைய தன்மையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப சீரடிக்கு போகும்போது என்ன ஆகும்னா,
ஒரு சூரியனுடைய தாக்கம், ஒரு சூரியனுடைய தன்மை அங்க கிடைக்கப்படுகிறது. அவருடைய சமாதிக்குள்ள அப்படியே பசுமையா ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும், ஒருத்தர் பசுமையா வாழ்ந்தா எப்படி இருக்கும், அப்படி நேச்சராவே நம்ம கூட ஒருத்தர் பேர் ஆற்றலோடு இருக்கிறது எப்படி இருக்குமோ அதை தான் நான் அவருடைய சமாதியில நான் பார்த்தேன். அந்த சமாதிக்கு அங்க எழுதப்பட்டிருக்க வரலாறு வேற, அங்க சொல்லப்பட்டிருக்க செயல் வேற. ஆனா ஒரு கலையா, ஒரு தியானமா, ஒரு யோகி நான் எப்படி தோன்றினேன், நான் எப்படி மறைஞ்சேன் அப்படின்னு நம்ம எப்படி ஒருத்தருக்கு கிளாஸா எடுக்கிறோமோ அந்த மாதிரி இன்னொரு யோகி என்ன பண்ணுவாருன்னா அந்த ப்ராப்பரை காட்டுவாங்க. இதுதான் இந்த செக்சர்ல தான் நம்ம இந்த இடத்துக்குள்ள இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஆற்றல் எப்படி இருக்கு, இந்த செயல், இந்த சக்தியா இந்த இடத்துக்குள்ள என்ன மாதிரி செயல்படுது, மற்றவங்களுக்கு காட்டியிருக்க செயல் வேற. அந்த தியானத்துக்குங்கிறதுனால, அந்த இடத்த தொற்றுக்கிறதுனால அந்த இடத்தோட ஒரிஜினல் தன்மையை எல்லாத்தையும் நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி அதை செயல்படணும் அப்படிங்கிறத அது ரொம்ப தத்துரூபமாக நம்ம அந்த இடத்த பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப காலமா நான் பயிற்சி காலகட்டத்தில் ஊர்களில் இருக்கும்போது நான் ராகவேந்திரர் தீவிரமாக கும்பிட்றதுனால சாய்பாபா பெருசாக நான் கும்பிட்றது இல்லை. ஏன் கும்பிட்றது இல்லைன்னா இவங்களுடைய மக்களுடைய பழக்க வழக்கம் என்னை அறியாமே ஒரு சலிப்படைய வச்சிருச்சு. என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தான். அதனால ஒரு சாய்பாபா மீது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த தியானத்தில் மேம்பட்டு ஒரு நிலைக்கு வரும்போது, ஒரு இடத்துக்குள்ள வரும்போது, அப்புறம் ஒரு அனுபவம் வரும்போது அந்த கடவுள் தன்மையை பார்க்கறத விட்டுட்டு வேற தன்மையை நம்ம பார்க்க தொடங்கணும். சீரடிக்கு மட்டும் நம்ம போறதுக்கான ஒரு சூழல் இல்லாம இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு சூழல் வரும்போது, போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது நம்ம போகும்போது அங்க ஒரு பெரிய அனுபவத்தையும் பெரிய செயலையும் அது ஏற்படுத்திருச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு, அந்த நகரத்துக்குள்ள நான் போகும்போது குறைந்தபட்சம் ஒரு 20,000 பேர் 25,000 பேர் இருந்தாங்க. அந்த 25,000 பேரும் அந்த நகரத்தையும் அங்க இருக்கிற சீரடியில இருக்கிற அந்த சாய்பாபாவோட சமாதியை அறிய முடியல. அதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவத்தை அறிய முடியல. அந்த உண்மை தத்துவம் அவ்வளவு கிளாரிட்டியாக அந்த சமாதிக்கு பக்கத்திலே ஒரு 3-4 பேட்டர்ன்ல அதை பூஜை பண்றவங்களால உணர முடியாது. அதுதான் சொல்றது, எப்பயுமே இந்த உலகத்திலே உயர்ந்த சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி ஒரு ராக்கெட்டை தயார் பண்ணி மேல என்ன இருக்குன்னு பாக்குறோமோ அந்த மாதிரி இந்த உடலையே ராக்கெட்டா நினைச்சு நாம தியானம் பண்ணி வச்சிருந்தா அறிய முடியாத பல்வேறுபட்ட பொக்கிஷங்களை நம்மளால அறிய முடியும். நம்மளால அந்த ஒரு பெரிய செயல்களை, போற்றுதல் கூடிய செயலை பண்ண முடியும். சாய்பாபா என்பவரை ஒரு நேச்சரா எத்தனை பேர் அந்த ஆற்றலா பார்த்திருப்பாங்க. ஆற்றல்னா உடல் இல்லாம ஒரு மின்சாரத்தை கண்ணில் பார்க்கறதுன்னு பாக்குறோம். இப்ப மின்சாரம்னா அப்படியே இந்த மேக கிளவுட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேக கிளவுடு மாதிரி அப்படி நின்னா எப்படி இருக்கும், அதே கிளவுடு அப்படியே உள்ள போய் சுவாசிக்கும் போது, சுவாசத்துக்குள்ள போகும்போது நமக்குள்ளே ஒரு கரண்ட முழுங்குனா எப்படி இருக்கும். இந்த ஃபீல் எல்லாம் அங்க ஏற்படும். இந்த ஃபீல் எல்லாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு மின்சார அலைவரிசைக்குள்ள ஒரு நல்ல தியானம் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டவனுக்கு அதை நேரடியாகவே பார்க்க முடியும். அதை தான் அந்த இறை தத்துவத்துக்குள்ள யோகிகள் பரம்பரைக்குள்ள என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோட இருக்கிற அலைவரிசையாக இருக்கிற அந்த மின்சாரத்தன்மை கொண்ட சக்திகள், இந்த அலைவரிசைய நீங்க பார்க்கறதோ அதை சுவாசிக்கிறதோ அதிலிருந்து ஒரு செயலை எடுத்துக்கிட்டு ஒரு வேலை செய்யறத, உயர்ந்த செயலை கத்துக்கணும்னா இந்த தியான கலையில இந்த ஞானத்துக்குள்ள இருந்து வரணும். அப்ப இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த உலகத்துடைய அத்தனை செயலும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான சக்தி இந்த பூலோகத்தை அப்படி சுத்தி ஒரு உலா வர்றதே உங்களால பார்த்து அதோட பிரயாணிக்க முடியும்னா மற்ற எல்லா செயலையும் நீங்க எளிதாக கடந்து போயிட முடியும். அதுதான் நாம சீரடியில பார்த்த மிகப்பெரிய செயல். சீரடியில சாய்பாபாவை பற்றி நீங்க கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்தியாவில் கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தட்ட மைக்க கொடுத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ இன்சிடென்ட். எங்க வீட்டுல விபூதி கொட்டுனுச்சு, எங்க வீட்டுல பால் ஊத்துனுச்சு, எங்க வீட்டுல தயிர் ஊத்துனுச்சு, எங்க வீட்டுல சோறு போட்டான், எங்க வீட்டுக்கு அது நடந்துருச்சு, ஏகப்பட்ட செயலை சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த உண்மையான தத்துவத்தை, அடிப்படையை அப்படியே எடுத்துட்டு போய் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு தான் தவம் வேணும். ஒரு மையத்துடைய நேச்சரை கண்டறியணும், அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கின்ற மெயின்.
தாய் பால் கொடுக்கறா, பால் வெள்ளையா இருக்கு, செயல் எல்லாம் ஓகே. உள்ள அந்த பாலோட உற்பத்தி எப்படி இருக்கு, அந்த செயல் வடிவம் எப்படி வருது, உடல் முழுக்க ரத்தம் இருக்குங்கிறாங்க, பால் மட்டும் எப்படி வெள்ளையா வருது, இந்த செயலை ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் ஒரு யோகியோடைய தத்துவத்தை, ஒரு யோகியோடைய வடிவத்தை இப்படித்தான் ஒரு யோகியை கண்டறிந்து எடுத்துக்கணும். யோகியோடைய செயலாக்கத்தை எடுத்துக்கும் போது அப்போ ஒரு நாள் நம்ம உடலை பற்றி ஒரு நல்ல புரிதலும் ஒரு தத்துவமும் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும், ஒரு செயல் வடிவம் கிடைக்கும். அப்ப சீரடிக்குள்ள இருக்கின்ற அந்த 2 நாள் என்னுடைய பிரயாணத்துக்குள்ள நமக்கு காட்டப்பட்டதும், அது வரைக்கும் அவர் மேல ஒரு 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 வெயிட்டேஜ் கொடுத்திருந்தாங்களா, அது எல்லாத்தையும் களையப்பட்டு ஒரு ஆத்மார்த்தமாக அதோடைய நிஜத்தை முழுவதுமாக அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அங்க உருவாக்கப்பட்டது. அப்ப இன்ன வரைக்குமே சாய்பாபாவுடைய டிவோட்டிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் அதோடைய ஒரிஜினல் தன்மையை அறிந்தார்கள் என்பது பெரிய ஒரு செயலா இருக்கும். அவர் கிருஷ்ணர், ராமர், மகாவதர் பாபாவுக்கும் அவருடைய தொடர்பு, இது எல்லாத்தையும் கடந்து அந்த தன்மை, அந்த செயலை பற்றி எப்படி அதை நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு செயலை நான் பார்க்குறேன். ஒருவேளை அவங்க சாய்பாபாவுடைய உண்மை தன்மையை அறிஞ்சிருந்தாங்கன்னா, பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஏதோ ஒரு செயலுக்கோ சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்றது எல்லாத்துக்குள்ளேயும் நிறைய பேருக்குள்ள அவங்களுடைய கஷ்டம் தீர்வதற்கும் நிறைய பேர் நிறைய விஷயத்த கோரிக்கையாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா கூட எடுத்திருக்கிறாங்க. அதுல சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அதை விட முடியாம அவருடைய பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு செயல் மட்டும்தான், அந்த உண்மை தத்துவத்தை அறியறது, உண்மை தத்துவத்துக்கு நெருக்கமா போறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல். அதுதான் முக்கியமான ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிறது. லண்டன்ல உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அனைவரும் அதிகமாக இந்தியாவில் பிரயாணம் பண்ற கோவில்கள்ல ரொம்ப முக்கியமான கோவில் சாய்பாபா. ஏன்னா சாய்பாபா கிட்ட அவங்க எல்லாருமே பெரிய ஒரு ஒரு திருப்பதி மாதிரி ஒரு வேண்டுதலோட கூட்டம் கூட்டமா போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த 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 வேண்டுதல்கள் எல்லாம் அந்த அலைவரிசையால நடக்கப்படுகிறது, அந்த செயல் வடிவத்தால நடக்கப்படுகிறது. ஆனால் அதை தாண்டி அதை பார்க்கிற முறைகளும், அதை இன்னும் ஒரு மனிதன் வேற மாதிரி எடுத்துக்கிட்டான்னா, அவன் எப்படி எடுத்துக்கிறான்னா, கையில வாங்கிக்கிறான், உள்ள விட மாட்டான். சாய்பாபாவை கையில சுமக்கிறான், சாய்பாபாவை தோல்ல சுமக்கிறான், சாய்பாபாவை தலையில சுமக்கிறான். நான் சாய்பாபாவை இரு மூச்சுகள்லையும் உள்ளே சுமந்து கொண்டிருக்கிறேன் நான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற, உலகத்துல இருக்கிற அனைவரும் சாய்பாபாவை கையிலையும் தோல்லையும் தலைகளையும் தூக்கி கொண்டு பாரமாக கடவுள் என்று தூக்கி கொண்டே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் யார் முதல் முறையாக இந்த சாய்பாபாவை சுவாசம் வழியாக தூக்கி சுமக்க போகிறான்? யாராவது சுமந்துருவானா அப்படிங்கிறத நானும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பிரபஞ்சம் சாய்பாபாவை தோளிலும் கையிலும் தலையிலும் தூக்காம இரு சுவாசத்திலையும் தூக்கி அந்த செயலோடு அந்த வடிவத்தோடு நீ பாருன்னு வாய்ப்பை எனக்கு அளிக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை நான் பார்த்தேன். அதே வாய்ப்பை தான் பிரதானமாக இருக்கிற அனைத்து மக்களும், அனைத்து செயலாக்கத்துக்குரியவங்களும் பார்க்க தொடங்கணும். அப்ப பார்க்க தொடங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவனே ஒரு பேர் அதிசயமாக மாறி போவான், அவனே ஒரு பொக்கிஷமாக மாறி போவான். கருவறைக்குள்ளே வீட்டிருக்கின்ற ஒரு தங்க கவசத்தை போட்டு கடவுளுக்கு அலங்கரித்து பார்க்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதனுடைய தேகமே பொன்னிறமாக மாறுவதற்கான வாய்ப்பாக மாறி போயிடும். அப்ப அவன் பொண்ணை கேட்டு பொருளை கேட்டு போறதோட அவன் உடலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு செயலாக மாறி போயிடும். இந்த தேகத்துக்குள்ள எத்தனை நாள் பணி செய்ய போறோம்னு தெரியாது. அப்ப இந்த தேகம் எவ்வளவு பெரிய முக்கியமான தேகம். அப்போ தேகத்தோடு உள் சார்ந்து அந்த தேகத்து உள்ளே இருந்து ஒரு பணி செய்யறது தான் பெரிய பணியாக இருக்கும். அப்படி இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னமும் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னமும் சாய்பாபாவை நோக்கி போறவங்களுடைய வாழ்க்கையும் பிரயாணமும் இன்னும் பொக்கிஷமா கொண்டாடப்படும். இந்த உலகத்துக்கும் எல்லா சங்கதிகளுக்கும் நிறைய செயல்கள் கிடைக்கும். அவங்க குழந்தைகள் இருந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த வியாழக்கிழமையில பஜனை பாடி சாப்பாடு போட்டு இதோட எல்லாரும் அந்த மௌனத்துல சாய்பாபாவை சுவாசத்தை கவனிக்கும் போது அது ஒரு வேற வடிவத்துக்குள்ள போகுங்கிறதான் நாம பார்த்த உன்னதமான ரகசியமாகவும் உண்மை தத்துவமாகவும் இருக்கு. அதனால ஒரு காற்றாக வாழக்கூடியவரை, ஒரு காற்று தத்துவமாக இருக்கக்கூடியவரை,
உருவத்துக்குள்ள சுமந்து கொண்டிருந்தால் அவருடைய ஒரிஜினலை இவர்கள் செய்ய தெரிய முடியாம போயிருங்கிறது தான் பெரிய ஒரு செயலா இருக்கு. எனக்குலாம் ஒருத்தர் சீரடியை பத்தி எங்க சாய்பாபாலாம் பெரிய ஆளுங்க, நீங்கெல்லாம் என்னங்க அப்படின்லாம் என்னையே அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். என்னையே அவர் ஒரு செயலெல்லாம் கேட்டிருக்காங்க. சாய்பாபாவுடைய சிலையை பார்த்துட்டு இருக்க அவருக்கே அப்படின்னா சாய்பாபாவோட ஒரிஜினலை பார்த்தா நான் எப்படி இருப்பேன்? ஆனால் அதை பற்றி நாம் விவாதிப்பதே இல்லை, அதை பற்றி பேசுவதே இல்லை. ஏன்னா சாய்பாபாவை பற்றி அவருக்கு தெரிந்தது வேற, சாய்பாபா பற்றி நமக்கு தெரிந்தது வேற. சாய்பாபாவை வெளியில சீரடியில 40,000 போய் டொனேஷன் பண்டுல பணம் கட்டிட்டு விஐபி தரிசனத்துல நின்று தரிசனம் பார்க்கிற செயல் வேற. சாய்பாபாவுக்கு எதையும் செய்யாம சுவாசத்துக்குள்ள உள்ளுக்குள்ள யாரோ இந்த ஒரு தாயால உருவாக்கப்பட்ட இந்த தேகத்துக்குள்ள இதயத்துக்குள்ளேயோ நெற்றிக்குள்ளேயோ இந்த உடல்ல ஒரு இடத்துல தேக்கி வச்சுட்டு உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன மாதிரி செயலா இருக்கும்? என்ன மாதிரி வடிவமா இருக்கும்? அப்ப இன்னைக்கு அப்படிதான் ஒரு செயலா போகுது. ஒரு கடவுளை எப்படி பார்க்கணும், ஒரு யோகியை எப்படி பார்க்கணும், ஒரு இடத்தை எப்படி பார்க்கணும், அதற்குள்ள இருக்கின்ற என்ன செயல் என்பதை நிறைய பேருக்கு தெரியல. அது வேற வடிவத்துக்குள்ள அவங்க ஒரு விளம்பர மோகத்தோட நிறைய பேர் அதை சித்தரிக்கிறாங்க, அதை வடிவமா எடுத்துட்டு போறாங்க. அதை பத்தி ஒரு பிரச்சாரமா செய்யறாங்க, ஒரு பிரச்சாரமா பெரிய மிகைப்படுத்தி எங்க சாய்பாபா எனக்கு என்னென்ன தெரியுங்களா செஞ்சுட்டாரு, அவர் இல்லைன்னா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நான் ஸ்டாப்பா சாய்பாபாவுடைய கதைகளை பற்றி புத்தகத்துல எழுதப்பட்டிருக்க 10 கதை இருந்துச்சுன்னா இவங்க ஒரு 10 பிட்டுகளை சேர்த்து போட்டு 20 கதைகளாக சொல்லி தீர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது இல்லைங்கிறத உண்மையான செயல், உண்மையான தத்துவமே அதுதான். ஒரு யோகி என்னன்னா, என்ன அறியலைன்னா பரவாயில்ல, உனக்கு என்ன மாதிரி இருக்கோ அதை எடுத்துக்க அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட். உனக்கு என்ன உணவு வேணுமா கிடைக்கும், உடை வேணுமா கிடைக்கும், உனக்கு என்ன வேணுமோ சில காலதாமதங்கள் ஆனாலும் உனக்கு கிடைக்கும். ஆனால் என்னுடைய ஒரிஜினலை உணரணும்னா தியான வடிவாதான் உணர முடியும்.